ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்குள்ள எபிசோடு கொஞ்சம் நார்மலாக தான் போகும். பட் ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடெலாம் நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு வேறு லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 6. இதோ மேலே இருக்கிற இந்த கூரை மட்டும் இல்லைன்னு நினச்சிக்கோ பாம். அப்படி இருந்ததுன்னா நம்மளால் நைட்டு அந்த மினுமினுக்கிற ஸ்டார்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம்க்கு அந்த ரேச்சல் சொன்னது ஞாபகம் வருது. இங்கே நம்ம ரேச்சல் பாமை அடிபட்டு கிடந்தவனா பார்க்க வந்திருக்கா. நான் இங்கே கிளம்பி வரும்போது பாம் ரொம்பவே அழுதான் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கவும், கோன் டேரெக்டாக விஷயத்துக்கு வா அப்படிங்க. நான் ரேச்சல் அப்படிங்கிறத பாம் கிட்டே இருந்து மறைச்சிரு அப்படிங்கவும், சரி ஓகே, இந்த டவர் கிளைம் பண்ணுறதுக்கு தானே வந்து அப்போ ஏன் க்ரௌண்ட் கேமில் விட்டு கொடுத்தேன் அப்படிங்கவும், அதுதான் பிரச்சனையே. நானும் அவனும் ஒரே இடத்துல இருக்கும்போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வீக்னஸாக தான் இருப்போம், அது 2 பேருக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு அவள் சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. உடனே நம்ம கோன் மனசுக்குள்ளேயே அது உனக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம ராக்கு பாமை பார்க்க வந்திருக்கான். அவனுக்கு உள்ளே போக கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கோன் கூப்பிடுறான். ஆக்சுவலி இந்த பச்சை கலர் பொண்ணுட்டு தான் இப்போ பிளாக் மார்ச் இருக்குது. அது அந்த யார் பேச்சையுமே கேட்க மாட்டேங்கி, நான் ஹேண்ட்ஸமான பையங்களை மட்டும் தான் நீ யூஸ் பண்ண விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வால் சொல்லுது. இங்கே இன்னொரு பொண்ணு இந்த பச்சை கலர் பொண்ணுகிட்ட வந்து அது யாரோட வால் தெரியுமா, 500 வருஷத்துக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட யோரி ஜஹாடோடது. அவகிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனையாகும், அவள் உன்னை கொன்றுவா அப்படின்னு சொல்கிறா. என்ன மன்னிச்சிருக்கோன், ஆனால் நீ ரேச்சல் கிட்டே இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான். இங்கே நம்ம ராக்கு பாம்கிட்ட போயிட்டு நீ எந்திரிடா அப்படின்னு சொல்கிறான். கடைசியில் பார்த்தா நம்ம பாம் வந்து எந்திரிச்சிருதான். எந்திரிச்ச உடனே அந்த அன்றைக்கி ஒரு வழியாக நீ எந்திரிச்சிட்டியா, சூப்பர், 5 நாளாக நீ தூங்கிட்டு இருக்க தெரியுமா. ஆக்சுவலி நேற்றே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு, ஆனால் டிஸ்குவாலிஃபை ஆகலை, கவலைப்படாத, நீ ரொம்பவே லக்கி அப்படின்னு சொல்கிறான். நம்ம கோன் வந்து பாம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான் 2 நாளைக்கு முன்னாடி அந்த எக்ஸாமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. இவங்க எல்லாருமே வந்து குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அதில் ஃபிஷர்மேன், லைட் பியரர், ஸ்பியர் பியரர், அப்புறமா ஸ்கவுட்டு, அப்புறம் வேவ் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு 5 டீமாக பிரிச்சிருக்காங்க. நம்ம பாம் வந்து வேவ் கண்ட்ரோலருக்கு செலக்ட் ஆயிருக்கான். ஆக்சுவலி அந்த வேவ் கண்ட்ரோலருங்கிறது மேஜிக் பவர், அதாவது ஷீன்ஸுவை யூஸ் பண்ணுற டீம். உடனே அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த வேவ் கண்ட்ரோலர் டீமுக்கு இன்ஸ்ட்ரக்டர் இன்னும் வரல, ஸோ 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லவும், பாம் நீயும் கரெக்டாக இருந்துச்சிட்ட, நாளைக்கு தான் உன்னோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ நீ டிஸ்குவாலிஃபை ஆகலை, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கோன் சொல்கிறான். அந்த பொண்ணை பற்றி பாம் கேட்கவும், அந்த பொண்ணு உன்னை யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு அது ரேச்சலில் நீ டவர் கிளைம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரேச்சலை பார்ப்பா, உனக்காக நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கேன் அப்படிங்க. உடனே நம்ம ராக்கு அப்போ எனக்கு கிஃப்ட் அப்படிங்கவும், நம்ம கோன் ராக்கை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் தடவை பெட்ஷா போனால் உனக்கு ஒரு காலர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறான். இங்கே நம்ம பாம்க்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஒருவேளை அந்த பொண்ணு உண்மையிலே ரேச்சலாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூம்குள்ளே போய் பார்க்க போகிறான். பார்த்தா அதில் மிச்சல் லைட்டுன்னு வேறு பேர் போட்டிருக்கு. ஒருவேளை உனக்கு ஸ்டார்ஸை பார்க்குறதுல அவ்வளோ விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம் அங்கேருந்து போயிருந்தான். இப்போ அவங்க 2 பேரும் கேஃபட்டீரியாவில் இருக்காங்க, அதாவது பாமும் கோனும். அப்போ கோன் வந்து ஒரு கேள்வி கேட்க, ஒருவேளை உண்மையிலே அது அந்த பொண்ணாக இருந்தாலுமே அவள் இப்போ உன்னை பார்க்க விரும்பலன்னு நினைப்பா, ஏன்னா நீ ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னா அவள் ஆபியஸாக உன் கூட சேர்ந்து டவரை கிளைம் பண்ணணும்னு நினைப்பா, ஸோ ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்கிறான். இப்போ அங்கே அந்த மேஜிக் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது கோனோட கிளாஸ் டீச்சர், அவங்களுக்கு ஷீன்ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் எல்லோரும் ஷீன்ஸுவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்டியன் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க, இப்படி தான் கான்ட்ராக்ட் போடணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும் அதுபடி பாம் செய்கிறான். பார்த்தா இப்போ ஒரு பெரிய உருவம் இருக்குது, அது முன்னாடி போய் நம்ம பாம் நிற்கிறான். ஆமாம், நான் அவங்க கூட கான்ட்ராக்ட் போட விரும்புகிறேன் அப்படிங்கவும் அது அதோட பவராக அவன்கிட்ட கொடுக்குது. இப்போ இவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சுது. கான்ட்ராக்ட் போட்டதுனால எல்லாரும் அவங்க ஸ்டாமினாவே இழந்திருக்காங்க. ஸோ நாளைக்கு கிளாஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாம் அந்த ரெட் கலர் பண்ணிட்டு போயிட்டு, சாரி என்னால் தான் அவங்க கண்ணு போச்சு அப்படிங்கவும், பரவாயில்ல உனக்கும் தானே அடிபட்டுச்சு அப்படிங்க. இந்த ஒத்த கொம்பு தலையை வந்து பாம் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிடுறான். ஹாய், என்னோட பேர் ஹோ, இது என் டீம்மேட் மோரோ, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா சொல்லி, நான் உனக்கு சீன் சொல்ல ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பாம் நீங்கள் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லவும், ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி தான் ஹெல்ப் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூமுக்கு போகிறாங்க. இவனுக்கு அந்த பெட்ஷீட் போட்டு இருக்கிறவனுக்கு இவனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாகவே தான் இருக்குது, ஏன்னா இவன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ராக் எங்கன்னு கேட்கவும், ராக்குக்கு இன்னொரு டெஸ்ட் நடந்துட்டுருக்கு. ரொம்ப தூரத்தில் இருக்கிறத கரெக்டாக குறிப்பாத்து அடிக்கணும். கூட இருக்கிற ஒருத்தன் அடிச்சிட்டான். நம்ம ராக்கால் அடிக்க முடியுமான்னு அவனுக்கு தெரில. ஸோ அதனால் நான் ட்ரைனிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராக் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டா. பாம்கிட்ட நான் சொன்னதாக சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா அப்படிங்க. இங்கே பார்த்தா அந்த 2 பேரும் இவங்க கதவு முன்னாடி வந்து நின்று, நீங்கள் எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்க. ஹெல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாம் கேட்க, இங்கே நம்ம ரேச்சலுக்கு ஒரு கனவு வருது. அவள் ஒரு ஸ்டாரை துரத்திக்கிட்டே போகிறா. அங்கே பாம் நிற்கான். நம்ம பாம் பின்னாடியே நிறைய பேர் கிளம்பி போயிருந்தாங்க, இங்கே ரேச்சலை தனியாக விட்டுட்டு. இப்படி ஒரு கனவு வந்தோடனே ரேச்சல் முழிக்கிறா. இப்போ மறுநாள் காலையில் விடியுது. இங்கே இந்த ப்ரௌன் ஹேர் பொண்ணு சாப்பாடு வாங்கிட்டு இருக்கா. அதுக்கு அவளோட பாயிண்ட்ஸை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அங்கே அவங்க எல்லோரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு அங்கே வந்துட்டு, எப்படி இவங்க எதிரிகளாக இருந்துட்டு இவ்வளோ ஜாலியாக ஒத்துமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டு அவங்க டீமில் ஜாயின் பண்ணிக்கிறா. அவங்க ஸ்கவுட்டுக்கு உண்டான பிளானை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நேற்று நைட் என்ன நடந்திருக்குன்னா, இந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸும் அவன் கூட இருக்கிற ஸ்வாட்ஸ்மேன் பையனும் ஸ்கவுட்டில் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு மொத்தமாக 10 மெம்பர் வேணும். உங்கள் டீமில் இருக்கிற அந்த க்ரீன் பொண்ணு தானே எங்கள் பாமோட வாழை தூக்குனது, பிளாக் மார்ச்சா அப்படின்னு கேட்கவும், உடனே ஆனால் இப்போ அவள் எங்கள் டீமை விட்டே விலகி போயிட்டா, நாங்கள் இப்போ 2 பேர் மட்டும்தான் இருக்கோம், ஸோ நீங்கள் எங்கள் டீமில் சேரலாம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே அந்த ஸ்வாட் வச்சிருக்கிற பையன் நம்ம பாமை பார்த்து கிண்டல் பண்ணுறான். உடனே டென்ஷன் ஆகுதான். பாம் இவங்க கூடலாம் நம்ம டீம் வச்சுக்கிடணுமா அப்படின்னு கேட்காங்க.
இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பாம் வந்து நம்ம இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கோனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஓ அப்போ நீங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் கலர் ஹேர் இருக்கிற பொண்ணு கேட்குறா. உடனே அந்த அன்றைக்கி ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த பச்சை கலர் பொண்ணு வந்துட்டு நீலாம் ஒரு பிரின்சஸா இவங்க கூடலாம் போய் சேர்ந்துருக்கியா அப்படின்னு சொல்லவும் ஓ அப்போ நீயும் ஒரு பிரின்சஸா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்போ நம்ம பாம் வந்து அந்த பிளாக் மார்ச்சே பார்த்துருக்கான். அதை நான் திருப்பி தரதா ஐடியா இல்லைன்னு அந்த பச்சை கலர் பொண்ணு சொல்கிறா. உடனே நம்ம பாபு இல்லை அதுக்காக இல்லை, நான் தான் அந்த பெட்டிங் அக்செப்ட் பண்ணதேன், அது ஏன் தப்பு தான், நான் யோரிக்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரிப்ளை கொடுக்குறான். நம்ம பாமு ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணுக்கிட்ட நீங்கள் எல்லாருமே பிரின்சஸ் ஆஃப் ஜஹாட்னா அப்போ நீ யோரிக்கு தங்கச்சி மரம் வருமா அப்படின்னு கேட்கவும் இல்லை, பிரின்சஸ் எல்லாருமே தனித்தனி இடத்துல இருந்து சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ரேச்சல் என்னடான்னா சாப்பாடுக்காக கூட தன்னோட பாயிண்ட்ஸை செலவு பண்ணாமல் எதுக்காகவோ சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கா. இன்னொரு டீமுக்கான இன்னொரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு கையில் கொடுத்துருக்குற நீடில் வச்சு இன்னொரு டீம் மெம்பர்ஸை நீங்கள் இதில் கீழே தள்ளி விடணும் அப்படிங்கவும் அவங்க இறந்துட மாட்டாங்களான்னா நீங்கள் சாவாத அளவுக்கு நாங்கள் இதில் சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சுருக்கோம், மொத்தமாக 8 பேர் ரிமைனிங்கில் இருக்கணும், மீதி எல்லாரையும் நீங்கள் கீழே தள்ளி விட்டுங்க அப்படிங்காங்க. இங்கே அந்த க்ரீன் கலர் பொண்ணு எடுத்தோன்னே இவளை தான் அட்டாக் பண்ண வாரா. அவளை தள்ளி விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறா. அதுவும் அவகிட்ட வம்பெழுத்துக்கிட்டே. இங்கே நம்ம கோன் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் பண்ணுற டீமில் இருக்கான். அண்ட் நம்ம ராக் வந்து ஜெயிச்சிட்டான் அந்த குறி வச்சா அடிக்கிற இதில். அப்புறம் நம்ம பாம் என்னடான்னா சீன்ஸுவை சூப்பராக கற்றுக்கிட்டு இருக்கான். ரேச்சல் பாம் இவங்க 2 பேரை பற்றியுமே அதில் ரிப்போர்ட் இல்லை நம்ம கோனோட கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பச்சை கலர் பொண்ணை பற்றி தேடி பார்க்குறான். ஆக்சுவலி அதில் தப்பாக இருக்குது, ஏன்னா அந்த பச்சை கலர் பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்லி தான் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. நம்ம கோன் இதை பார்த்துட்டு ஆச்சரியப்படுதான். இங்கே அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு இவங்ககிட்ட வேறு லெவலில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே இவங்க 2 பேர் சண்டையிலையுமே அப்படியே ஒவ்வொருத்தங்களையாக கீழே தள்ளி விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ இந்த பச்சை கலர் பொண்ணு ஷீன்ஸுவை யூஸ் பண்ணுறா. அதை பார்த்து இந்த இளவரசி ஆச்சரியப்படுதா. பட் ஆனால் நீலாம் எனக்கு மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியாக அடிச்சு போட்டுதா. நான் எதுக்காக அந்த க்ரௌன் கேமில் ஜெயிக்க போலன்னா அப்படின்னா தான் உன் கூட இந்த இடத்துல நான் இருக்க முடியும், அதுக்காக தான் அந்த க்ரௌன் கேமில் நான் இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படின்னு சொல்கிறா. சரி சொல்லு எதுக்காக நீ இந்த டவர் கிளைம் பண்ணணும்னு நினைக்க அப்படின்னு கேட்கவும் எங்கள் அம்மா ஒரு சூப்பரான ஆளாக கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, அவன் தான் இருக்கிறதுலே சூப்பராக சமைப்பான், ஆனால் இது பிடிக்காத பிரின்சஸ் அவங்க எங்கள் அம்மாவையும் என்னையும் மொத்தமாக வச்சு கொளுத்திட்டாங்க வீட்டோட, அதுவும் எங்கள் அப்பா நல்லா சமைப்பாருங்கிற ஒரே காரணத்துக்காக. அதனால நான் அந்த பிரின்சஸ் எல்லாத்தையும் மொத்தமாக பழி வாங்கணும், அவங்க எல்லாத்தையும் கொல்லணும், அதுக்காக தான் அந்த டவருக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டென்ஷன் ஆகிறா. இந்த இடத்துலையே இந்த எபிசோட் முடியுது. அண்ட் இதுக்கடுத்து வரப்போகிற எபிசோட் எல்லாமே வேறு லெவலில் சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங்கோட கலந்துருக்கும். அதுலேயும் நம்ம கோன் வந்து வேறு லெவலில் மாஸ் காட்டியிருப்பான். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த எபிசோடில் எண்ட் சாங் எதுவுமே கிடையாது, அதுதான் பிளாங்காக ஓடிட்டுருக்கு. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.